பார்த்துட்டு இந்தியா ஒரு நாடு தானே, அந்த நாட்டினுடைய அங்கம் தானே. நான் தோளில போட்டிருக்கிற துண்டு, நான் அணிந்திருக்கிற சட்டை, நான் கட்டி இருக்கிற வேட்டி, நான் கூட்டி இருக்கிற செருப்பு, நான் மாட்டி இருக்கிற வாட்ச் அனைத்தும் அரசாங்கத்திற்கு நான் வரி கொடுக்கிறேன். நாஞ்சில் சம்பத்து எந்த அமைப்பில் இருக்கட்டும், முழுமையில் காணாவார் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார் வலியோரின் பகடைக்காய்கள் ஓடப்பல், இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம் தான் கோட்டையாய் குடிமரமாய் பாதையாய் பகிட்டுகளாய் அமலிடத்தும் அதிகாரிகளாய் அறிவிபரமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்றார் அண்ணா. எங்களுடைய நாட்டு வரிப்பணத்தில் சர்க்கார் நடத்துகிற சோனியா காந்திக்கு கேட்கிறேன், எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கள் தமிழர்களை கொல்லுவதற்கு, ராணுவத்தை அனுப்புவதற்கு ஏறி விட்டவன் எவன்? யார் அவன்? உனக்கு என்ன துணிச்சல்? ராஜீவ் காந்தி செத்துட்டா தமிழீழம் மலரப்படாதா? தினடா அக்கிரமமா இருக்கு. காந்தினாலே சாவாண்டா இந்தியாவில். அது எந்த காந்தியா இருந்தாலும் சரிதான். ராஜீவ் காந்தி செத்துட்டா தமிழீழத்துக்கு வரப்படாதுன்னு சொல்றீங்க, என்ன நியாயம்? அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கனை கொல்லையா? நூற்றாண்டுகள் கழித்து அந்த கருப்பர்களுக்காக போராட களத்துக்கு இந்த மார்ட்டின் லூதர் கிங் கொல்லப்படவில்லையா? என்னடா அக்கிரமம் இது? எல்லாத்துக்கும் கர்மம் தலையெழுத்து கடவுள் வகுத்த விதின்னு சொல்லுவியே, ராஜீவ் காந்தி சத்துமே ஏன்டா விதியில சேர்க்க முடியல? அவருக்கு இங்க வந்து சாகணும்னு விதி இருக்குன்னு சொல்லிட்டு போய், இல்லைன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு பரவல காற்ற கூட்டப்படுவான்னா விதி. என்ன அக்கிரமம்! கிருபானந்த வாரியார் நான் ரொம்ப மதிப்பேன். எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். ஒரு வகையில நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது எனக்கு ஞானச்சிறுவன் அவர் தான் தொடர்ந்திருந்தார். 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த நேரத்துல நெய்வேலியில மகாபாரதம் பேச போன இடத்துல அண்ணாவை கொச்சப்படுத்திட்டார். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் புற்றுநோய் வந்து சாமான்ட்ட. இத கேட்ட ஒரு தொண்டனுக்கு தாங்க முடியாம மேண்ட ஏறி அவரை உதைச்சி கழுத்தில் கிடந்த ருத்ராட்சத்துல அத்தை கொடுத்தாவும் ஓடி. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. வாரியார் சுவாமிகளின் உயிருக்கே திமுக ஆட்சியில் ஆபத்துன்னு தான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாரியார் எல்லாருக்கும் பொதுவானவர், பெரியாரின் பெரு மதிப்பை பெற்றவர், ஒரு நான் பிராமணாக இருந்து தமிழ்நாட்டில் கவலையின் சமயத்தை வளர்த்த ஒரு சஞ்சீவியவர். வானம் தவறினாலும் வாய்த்த குலமகளிர் மானம் தவறினாலும் வள்ளல் குலத்தோர் தானம் தவறினாலும் நல்ல ஆசிரியர் ஞானம் தவறினாலும் தவறாத ஞான சிகரம். அவரை உதச்சிட்டாங்களே, இது நியாயமானு காங்கிரஸ்காரர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தான். வாலிப பெரியார் ஆசை தம்பி அவருக்கு கதையெல்லாம் இப்ப தெரியாது. எல்லாரையும் கர்நாடக இருட்டடிப்பு பண்ணிட்டான். இப்ப கனிமொழி வாங்குறோம். ஆசை தம்பி யாருக்கும் தெரியாது. அவன் தலையை மொட்டை அடிச்சான் காங்கிரஸ் ஆட்சி. காந்தியார் சாந்தியடை இந்த புத்தகம் எழுதியதற்கு முஸ்லிம் ஜெயில அவன் 3 மாசம் போட்டு அடைச்சான். பெரிய ஆளு, பெரியார் மாதிரி பேசுவார். அவர் தான் அதுக்கு பதில் சொன்னார். ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தால சட்டமன்றத்தில் வாலிப பெரியார் ஆசை தம்பி சொன்னார், 1000 தான் இருந்தாலும் வாரியார் சுவாமிகள் அண்ணாவினுடைய மரணத்தை கொச்சப்படுத்தி கூப்பிட்டாரு. விதி அவரை அப்படி பேச வச்சிடுச்சு. அதை எங்க ஆளுக்கு கேட்க கூடாது, கேட்டு தொலைச்சுட்டான், கேட்கணும்னு அவனுக்கு விதி. சரி, கேட்டதோடு அவன் போயிருக்கலாம். மேடை ஏறி உதைச்சுக்க கூடாது, உதைக்கணும்னு அவனுக்கு ஒரு விதி இருந்திருக்கு, உதைச்சுட்டான். இத பேப்பர்காரன் செய்தியா போட்டுக்க கூடாது, போட்டுட்டான், அவன் விதி. இத நீங்க ஒரு ஒத்திவைப்பு தீர்மானமா கொண்டு வந்திருக்க கூடாது, இது உங்க விதி. நான் பதில் சொல்லக்கூடாது, நான் பதில் சொல்ல வேண்டியது ஏன் விதி. சபாநாயகர் கேட்டார், எந்த விதியின் கீழ் இதை அனுமதித்தீர்கள் கேட்டார். தமிழ் ஈழத்தை கருவெடுத்தது யாரு? எங்களுக்கு வேற நோக்கம் இல்லை. நான் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞரை கேட்கிற எவ்வளவு பெரிய பாவம் செய்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க.
இன்னைக்கு 30,000